மகாபாரதத்துல பீஷ்மருடைய மரணம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியுமா? விசித்திர வீரியன் கொஞ்ச நாள் அஸ்தினாபுரத்தினுடைய மன்னரா இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் இறந்துட்டாரு. அவருக்கு பின்னாடி வந்த தலைமுறையினர்கள் தான் திருதராஷ்டிரர், அவருடைய சகோதரான பாண்டு, விதுரன் இவங்கெல்லாம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற சமயத்துலதான் பீஷ்மர் இவங்க 3 பேத்துக்கும் பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. எல்லாமே பீஷ்மர் தான் முன்னின்று நடத்தி வைக்கிறாரு. திருதராஷ்டிரர் கண் பார்வையற்றவரா இருந்தனால அவர் அஸ்தினாபுரத்தினுடைய மன்னராக ஆக முடியல. அவருடைய சகோதரரான பாண்டு அஸ்தினாபுரத்தினுடைய மன்னரா ஆகிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பாண்டுவும் இறந்துடுறாரு. மீண்டும் திருதராஷ்டிரர் அஸ்தினாபுரத்தினுடைய அரசராகிறாரு. திருதராஷ்டிருக்கு பாத்தீங்கன்னா 1000 கௌரவர்கள் பிறக்கிறாங்க. அந்த 1000 பேரும் தப்புக்கு மேல தப்பு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பீஷ்மர் இத்தனையும் பார்த்துட்டு எந்தவித கேள்வியும் கேட்க முடியாம அமைதியாவே இருக்கிறாரு. அவர் செய்து கொடுத்த சத்தியத்தை கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால எதுவுமே அவர் கேட்கவே இல்லை. அவங்க பாண்டவர்களை சூதாட்டத்துக்கு அழைத்து அவங்களுடைய செல்வங்களை எல்லாத்தையும் இழக்க செஞ்சாங்க. திரௌபதியினுடைய துயிலுரித்து அவங்களையும் அவமானப்படுத்துறாங்க. இத்தனையும் பார்த்துக்கிட்டு பீஷ்மர் அமைதியா தான் இருந்தாரு. அவர்னால எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியல. இதனாலதான் குருச்சேத்திர போரே ஏற்பட்டது. குருச்சேத்திர போர்ல பீஷ்மர் அம்பு விடும் திறமையை பார்த்து பாண்டவர்கள் எல்லோருமே வியந்து போறாங்க. எப்படி இவர் இப்படி அம்பு விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா அர்ஜுனர்கிட்ட, இவரை சிகண்டினாலதான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மர் மேல அம்பு விடுறாங்க. அப்ப பீஷ்மருடைய உடல் மண் மீது விழுந்தா அவருக்கு மண்ணாசை வந்துடும். மீண்டும் அவர் எழுந்து மன்னராகணும், ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு வந்துடும். அப்படிங்கறதுனாலதான் அவரை அம்பு படுக்கையில படுக்க வச்சிருந்தாங்க. 3 மாத காலம் அவரை அம்பு படுக்கையில தான் இருந்தாரு. அப்ப எல்லா நாட்டு மன்னர்களுமே பீஷ்மரை பாக்குறதுக்கு வராங்க. கர்ணனும் அங்க வராரு. அப்ப பீஷ்மர் எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனன் தன்னுடைய வில் எடுத்து பூமி மேல அம்பு விடுறாரு. அப்ப அங்கிருந்து நீர் வருது. அந்த நீரை பீஷ்மர் பருகுறாரு. பருகும்போது தன் தாய் கங்காதேவி நினைச்சு பருகி மரணத்தை ஏத்துக்கிறாரு.